ஓகே பாரதி. அந்த சைடுல இருக்குல்ல கூர்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம். இந்த டாட்டிவ்க்கு நான் அனுப்புறேன் வீடியோ. ஓகே. எந்த சைடுல இருக்கு? எந்த பேஜ்ல புக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா சைடுல எல்லோ கலர் பாக்ஸ்ல கூர்ஸ் ஃபார்ம்னு போட்டுருக்கு பாருங்க. ஓகே மேம். ஜூ பிளஸ் தேர். ஜூ பிளஸ் தெம். ஸோ இந்த கூர்ஸ் ஃபார்ம்ன்றது ரெண்டு சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெப்போசிஷன்ஸ். ஓகே. ப்ரெப்போசிஷன் பிளஸ் இது கூட டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். டெஃபினட் ஆர்டிக்கல்னா பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல். தர்தி தஸ். ஓகே. அப்போ ஒரு தர்ரு இல்ல தெம் ஜாயின் ஆகும்போது இந்த ப்ரப்போசிஷனுக்கு ஜாயின் பண்ணி எழுதுவாங்க தர்ரு தெம். அத ஷார்ட் ஃபார்ம் கூர்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. சோ இப்போ ஜூ பிளஸ் தெம். இந்த ஜூம் ஓகே. இதுதான் கூர்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ப்ரெப்போசிஷன்ஸ் டெஃபினைட் ஆர்டிகலுக்கு ஜூ யூஸ் பண்ணி ஜூ பிளஸ் தெம் யூஸ் பண்ணுவோம். சில டைம்ல எதுலயாவது பாப்பீங்க ஜூம் அப்படி. ஆமா. ஜூம்னு வரும். சோ ஜூம்னா ஆக்சுவலா 2 தான அர்த்தம். டூ பிளஸ் தெம். சோ அப்போ ஜூம்னு வரும். அது இந்த ஜூம் வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கூர்ஸ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க சம்டைம். ஓகே. இந்த ஜூமும் மீனிங் வந்து நம்ம டூ தான் சொல்லுவோம். டூ ஃபார். ஓகே. ஜூ கூட இது பண்ணிட்டு இந்த எம் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஆர்டிகல் டெஃபினட் ஆர்டிகல். இது வந்து ஜூன்றது ஒரு ப்ரெப்போசிஷன். ஓகே. இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் கூட டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். எய்தர் தர் ஆட் பண்ணுவோம் இல்ல தெம் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்றப்ப ஜூ பிளஸ் தெம். சோ அப்ப இந்த ஜூம் கிடைக்கும் நமக்கு. சேம் இப்ப ஜூ பிளஸ் தேர். ப்ரெப்போசிஷன்ஸ் கூட தேர் ஜூ ஜூர் வரும். ஓகே. இது என்ன சினாரியோல யூஸ் பண்ணுவோம்? இது வந்து மோஸ்ட்லி டாட்டிவ் சென்டென்ஸ்க்கு. ஓகே. கிராமர் ஸ்மூத்தா அந்த சவுண்ட் வரணும்ன்றதுக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. சென்டென்ஸ்ல நேச்சுரலா ஒரு சவுண்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஜெர்மன் பீப்புள் வந்து நார்மலா ஸ்பீச்ல ரைட்டிங்ல இல்ல வந்து எப்பயுமே இந்த கூர்ஸ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. இப்போ ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் ஈஷ் கேஹ சு தெம் ஆஸ்ட். ஓகேவா? இப்போ நான் இந்த ஜூ தெம்ன்றத அப்படியே நான் வந்து சொல்றேன். ஒரு நேச்சுரலா இருக்காது. கரெக்ட் தான் நான் சொல்றது. பட் ஆனா நேச்சுரலா இருக்காது. இஷ் கேஹ சு தெம் ஆஸ்ட். அப்ப இந்த நேச்சுரலா இந்த வார்த்தை இருக்கிறதுக்காக அவங்க இந்த ஜூம் எழுதுவாங்க டைரக்டா. அந்த கூர்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க சென்டென்ஸ்ல. இஷ் கேஹ ஜூம் ஆஸ்ட். நம்ம வந்து cannotன்றதுக்கு இங்கிலீஷ்ல அது can't எழுதுவோம் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு கூர்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க சென்டர்ல. அது பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால கூர்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கூர்ஸ் ஃபார்ம் எப்படி எல்லாம் வருது? ப்ரெப்போசிஷன்ஸ் பிளஸ் ஆர்டிகல் ஆட் பண்ணி அந்த கூர்ஸ் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நான் தர் யூஸ் பண்றப்ப ஜூர் வரும். ஜூ பிளஸ் தெம் யூஸ் பண்றப்ப ஜூம். புரியுதுங்களா இது? நான் ஆக்சுவலா லாஸ்ட் வீக் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தாங்க. அங்க வந்து நிறைய கண்ட்ரில இருந்து வந்தாங்க. அங்க ஜெர்மன்ல இருந்து வந்தாங்க. நான் வேணும்னே போய் ஜெர்மன் பீப்புள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சும்மா ஜெர்மன்ல பேசுனேன். அவங்க ரொம்ப ஸ்பீடா பேசுனாங்க. பயங்கர ஸ்பீடு. நம்ம படிக்கிறது பேசுறது அவங்கள பயங்கர ஸ்பீட். நமக்கு வந்து ரொம்ப லிசன் பண்ணி ஸ்லோவா எடுக்கும். சொல்ல வராங்கன்னு கேக்குறது. ரொம்ப தட்டு தரு மாதிரி தான் பேசுனாங்க. பட் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். சோ இந்த மாதிரி பை தேம் பைம் யூஸ் பண்ணுவாங்க. இன் தேம் இம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ எம். ஃபார்ம் ப்ளூஸ் தெம். ஞாபகம் வச்சுக்கணும் இத ஃபார்ம். இது ரொம்ப நம்ம எதுலயும் யூஸ் பண்ண போறதுல. ஜஸ்ட் இந்த கூர்ஸ் ஃபார்ம் நீங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க. ஜூம் பாத்திருப்பீங்க. ஜூர் பேங்க் பாத்திருப்போம். பைம் பாத்திருப்போம். இம் பாத்திருப்போம். இம் சூப்பர் மார்க் பாத்திருப்போம். ஃபார்ம் பாத்திருப்போம். சோ இந்த மாதிரி கூர்ஸ் ஃபார்ம் வந்து ஒரு சவுண்ட்ஸ் நேச்சுரலா கிடைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ ரூல் இதுல வந்து பாத்தீங்கன்னா தர் தெம் வரும்போது மட்டும்தான் கூர்ஸ் ஃபார்ம். ஜூ பிளஸ் தெம் அண்ட் இன் பிளஸ் தெம் இம். இதுல ஜூ பிளஸ் தி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆர்டிகல்ல. ஓகே. இதுக்கு ஏதோ நோ கூர்ஸ் ஃபார்ம். கூர்ஸ் ஃபார்ம் இதுக்கும் கிடையாது. இன் பிளஸ் தி கிடையாது. வெறும் தர் தெம் பை பிளஸ் எம் இன் பிளஸ் எம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ ரெண்டாவது ரெக்கார்டிங்ல இருக்கு.
ரெக்கார்டிங்ல தான் போட்டோம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 பாத்தீங்கன்னா அக்குசாட்டிவ்ல வேற கூர்ஸ் ஃபார்ம் இருக்கு. அக்குசாட்டிவ்ல அது இன் பிளஸ் தஸ். அக்குசாட்டிவ்ல இந்த இன்ஸ் பார்த்திருப்பீங்களா? இன்ஸ் கீனோ, இஷ் கேஹ இன்ஸ் கீனோ, தியேட்டருக்கு போலாம் நம்ம. இன்ஸ் கீனோ ஐ அம் கோயிங் தியேட்டர். அப்போ இஷ் கேஹ இன் த ஸ்கீனோ போறதுக்கு அவங்க கூர்ஸ் ஃபார்ம்ல இன் ஸ்கீனோ. ஓகே, இது இன் த ஸ்கீனோ. புரியுதுங்களா? இன் த ஸ்கீனோ அதுதான் வந்துட்டு அவங்க இது வந்து ரூல். அக்குசாட்டிவ்ல வேற கூர்ஸ் ஃபார்ம் வந்து இருக்கு. அந்த கூர்ஸ் ஃபார்ம் தான் இப்ப நான் சொல்றேன். இன் பிளஸ் தஸ் இன்ஸ். இந்த இன்ஸ் இப்படிதான் வரும். இன் பிளஸ் தஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூர். ஃபியூர் வருது. ஃபியூர் பிளஸ் தஸ். இது ரேர் தான் பார்த்திருப்பீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபியூர்ஸ். ஓகே, தஸ் இஸ் டு ஃபியூர் ஸ்கின்ட். ஃபியூர் த ஸ்கின்ட் அப்படின்னு. தஸ் ஈஸ்ட் ஃபியூஸ் ஸ்கின். நெக்ஸ்ட் தூஷ் தஸ் இஸ் douche plus das. Douche. So douche das house. The das house. Okay. Das வரப்போ நம்ம இது எழுதுவோம். douche, fuse, ins. நம்ம ரேரா பார்த்தது இந்த இன்ஸ் தான் பார்த்திருப்போம் அக்குசாட்டிவ்ல. ஓகே. So ஒரு கூர்ஸ் வந்து எப்ப வந்து not to use கூர்ஸ் ஃபார்ம் when you want to stress the article. Ich gehe zu dem Arzt nicht zu dem anderen. அப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? இந்த அளவுக்கு டெப்த் வேணாம். ஜஸ்ட் கூர்ஸ் ஃபார்ம்னா என்ன அது தெரிஞ்சா போதும். இதுல மெயினா வந்து இந்த இண்டஸ் உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து பார்த்தா மேல இருக்கிறதுல இந்த ஆர்டர் ஜூ பிளஸ் தெம், ஜூ பிளஸ் தர், பை பிளஸ் தெம், இன் பிளஸ் தெம், பான் பிளஸ் தெம். Clear? Okay.